தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. இந்த காலபுருஷ தத்துவத்தில் பாத்தீங்கன்னா 3 ராசிகள் சிறப்பான ராசிகள், நெருப்பு ராசிகள். ஒன்று மேஷம், அடுத்தது சிம்மம், மூன்றாவது தனுசு. இந்த தனித்தன்மை படைத்த ராசிகள் இந்த 3 ராசிகளுமே. அப்போ ஒரு ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசிநாதன், இன்னொரு ராசிக்கு சூரியன், உங்களுக்கு குரு பகவான். பொதுவா குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி வழிநடத்திடக்கூடிய திறமை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்கும் நீங்க அறிவுரை சொல்லுவீங்க, எல்லாரையும் வழிநடத்துவீங்க. உங்களுக்கென்று வருகின்ற போது சில விஷயங்கள் இன்னைக்கு போட்ட விட்டுடுவீங்க. அது தனுசுடைய நிலை. அது சமீப காலத்தில் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்றன் பின் ஒன்றாக சந்தித்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு ராசியாகத்தான் நான் தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்கேன். 7.5 சனி காலகட்டம் முடிஞ்சது, 3ஆம் இடத்துக்கு சனி வந்தாரு. அதன் பிறகு மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றிலும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை தனுசு ராசினுக்கு ஏற்பட்டது. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார், அர்த்தாஷ்டம சனியாக. அதே நேரத்தில் சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். அது பெரிய சிறப்பான விஷயம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து எல்லாவற்றிலுமே வெற்றி நடைபெறக்கூடியவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க. என்னன்னா வெளியில உங்களுடைய கஷ்டம் எதுவுமே வெளியே தெரியாதுங்க, மற்றவங்களை தெரிய வச்சுக்க மாட்டீங்க. சரி, இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு பயணம் இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்தை எப்படி விரிவு செய்வது, தொழிலை எப்படி முன்னெடுத்து செல்வது போன்ற சிந்தனைகள் மேலோங்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வருமானம் அதிகரிக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் காத்துட்டு இருக்கு. செலவுகள் இல்லை என்றால் வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எடுக்கின்ற வேலைகள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய நிலை கூட சிலருக்கு ஏற்படும். இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அதே நேரத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராகுடைய சஞ்சாரம் கடந்த 14 மாதங்களாக உங்களுக்கு யோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு ராகு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைய வைத்துக் கொண்டிருக்கிறார், முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார், உங்களை மனிதனாக நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம், புதன் வாரத்தின் தொடக்கத்தில் 8ஆம் இடத்துல. அப்ப ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் வரை கையில பணப்புழக்கம் இருக்கும். சூரியன் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு போறார் செவ்வாய்க்கிழமை. 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்திற்கு போவது என்பதே ஒரு யோகமான நிலைதான். அஷ்டமத்திலிருந்து நிலை போய் பாக்கியஸ்தானத்துக்கு ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். அதுவே ஒரு யோகமான நிலைதான். ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க, அந்த 3 பார்வைகளும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்க. அப்ப வீண் செலவுகள் என்பதை குறைச்சி கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்பதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். 2ஆம் இடத்துல குடும்பத்துல நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த பணப்பழக்கம் இருக்கும், உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்கிரமாய் இருக்கின்ற நிலையில் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும், உங்களுக்கு எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதியான நிலை ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோகமான வாரம் தான். நினைத்து சாதிச்சீங்க. இதை விட அடுத்த வாரம் பார்ப்போம், இன்னும் நல்லாவே இருக்கும். மீண்டும் சந்திக்கிறேன்.